வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எப்பயும் போல் 4 மணிக்கு என்னோடய வேலைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் நான் எழுந்துக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் யாருமே எழுந்துக்கல, நான் மட்டும்தான் ஃபஸ்ட் ஆளாக எழுந்திருந்தேன். இங்கே இருக்க எல்லாருமே அவங்கவுங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க. காலையில் எழுந்தோடனே எப்பயுமே நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நான் வெளியே வருவேன்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வந்தோடனே நம்ம வேலையை பார்க்கலாம். நான் கிச்சன் வந்து க்ளீனாக வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில வந்து அப்படியே அக்கா நீங்கள் வீடியோ போடுங்கக்கா, நாங்கள் பார்க்குறோம், நைட்டு க்ளீன் பண்ணி போடுறீங்களா, அந்த வீடியோ போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு நாள் அதை போட்டுடுறேன் பாருங்கள். நைட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம படுக்க சொல்ல காலையில் எழுந்து வந்தாக்கா நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் கிச்சன் பார்க்க சொல்லவே அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால தான் நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருது. அதே போல் நைட்டே நம்ம க்ளீன் பண்ணி வச்சாக்க மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டுக்கு எப்போயுமே குடியிருப்பாங்க. அதுக்காகத்தான் எழுந்து வந்தவொடனே காஃபி போட்டு குடிச்சாச்சு. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா பலாக்கா பிரியாணி தான் பண்ணேன். இது ரொம்ப நாளாக இந்த ரெசிபி செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் மார்க்கெட் பக்கம் தான் எல்லாமே இருக்குவாங்க. ஆனால் நாங்கள் போய் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஆனால் இப்போ இருக்க வீட்டான பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே பின்னாடியே எல்லாமே விற்கிறாங்க. நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அங்கே தான் பலாக்காய் பிஞ்சு வாங்கிட்டு சொன்னேன். அந்த காயை போட்டு இன்றைக்கி பலாக்காய் பிரியாணி செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக வந்தது. அதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வைக்கல, பசங்களுக்கு கோல்டாக இருக்கிறதுனால நான் வைக்கல. முட்டை மட்டும் அவங்களுக்கு மட்டும் வேக வச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி சஷ்டின்றதுனால நான் கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன். அவங்களும் நான்வெஜ்லாம் வேணாம் அம்மா, வெறும் முட்டை மட்டும் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கையோடய வெளியே வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டாச்சுங்க. நான் தண்ணி ஊற்ற சொல்லி எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா வெறும் 5:45 தான். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ வெளிச்சம். இப்போ நல்லாவே வெளிச்சம் சூப்பராக இருக்குது. கையோடவே பார்த்திங்கன்னா வெள்ளை துணியெல்லாம் போட்டாச்சு. நிறைய துணியில் பையனோட ஒயிட் ட்ரெஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மட்டும் போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. நான் எப்பயுமே காலையில் கோலம் போடுவேன், ஈவினிங்கும் கோலம் போடுவேன். அந்த கோலம்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஈவினிங் கோலம் நல்லா இருந்ததுன்னா நான் காலையில் கலைக்கலாம் மாட்டேன். பலாக்கா பிரியாணி ரொம்பவே நல்லா வந்தது. அதே போல் நான் சாமான்லாம் பார்த்தீங்கன்னா கையோட க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ சிங்க்லாம் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, சமையல் செய்ய சொல்லவே கூடவே கையை நான் க்ளீன் பண்ணிடுவேன். காலையில் சொல்ல காஃபியை குடிச்சிட்டு பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு இன்றைக்கி சங்குப்பூ நிறையவே பூத்திருந்தது, அதனால் பறித்து வச்சுருக்கேங்க. சாயந்தரம் முருகப்பெருமானுக்கு போடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அது போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி முட்டை வேக வச்சு உரிச்சு கொடுத்தாச்சு. குக்கரில் 2 விசில் முட்டை கொடுத்தீங்கனாலே 2 விசில் கொடுத்தாலே முட்டை சூப்பராக வெந்து வந்துடும். ரொம்ப செம்மப்பட்டுலாம் தனியாலாம் வேக வைக்க தேவையில்லை. வேக வைக்க சொல்ல கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைங்க. 2 விசில் கொடுத்தா சூப்பராக வெந்து வந்துடும். பிரிஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டபரால் தான் செஞ்சுருக்கேன். 2 வேலைக்கு சேர்த்தே செஞ்சாச்சு. அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. காலையில் அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும் மம்மி, சிக்கன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு வெட்டிங்கில் தான் சாப்பிட்ருக்கோம், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம செஞ்சாலும் இவ்வளோ நல்லாயிருக்கும்ன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நான் ரெசிபியே எடுத்துருக்கேங்க, கண்டிப்பாக போடுறேன். அதை இந்த பலாக்காயை அப்படி புட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சிக்கன் நம்மளுக்கு எப்படி அப்படியே புண்டு வரும் இல்லைங்களா, சேம் அது அந்த பிரெஸ்ட்லாம் புண்டு வரும்ல, அதே போலவே தான் இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு அவ்வளோதாங்க, பெரிய வேலை இல்லை. இன்றைக்கி பலாக்கா பிரிஞ்சு செஞ்சுட்டு முட்டை வேக வச்சு கொடுத்தாச்சு. குயிக்காக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஒயிட் யூனிஃபார்மும் துவைச்சு காய வச்சாச்சு. பூவெல்லாம் பறித்து கட்டி வச்சாச்சு. காலையில் ரொட்டீன் எனக்கு சூப்பராக போச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்பவும் விடுறேன்றதுனால எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.